இங்கே பாருமா, போன இடத்துல 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ பாட்டுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு வந்தீன்னா அப்புறம் பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா புள்ள லட்சணமாக வளர்த்து வச்சுருக்காங்க, அப்போ இல்லாத புள்ளன்னு கொஞ்சம் கூட இதே இல்லை, போய் வாழ வேண்டியதை விட்டுவிட்டு சும்மா சும்மா கோச்சிட்டு வருதுன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால பின்ன நமக்கு சங்கடம். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்க. ஏனே நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ வேணும்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போற மாதிரில இருக்கு. எனக்கு என்ன தலையெழுத்தா பார்த்துக்க. நான்லாம் ஒன்றும் வேணும்லாம் சண்டையெல்லாம் ஒன்றும் போடலை. அவங்க தான் வேணும்னு என்னை ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சா குத்தம், உக்காந்தா குத்தம். இந்தா சொல்லுவாங்கல்ல, வேண்டாத மருமவ கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்னு. அந்த மாதிரி நான் எது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த வீட்டில் என்னால் வாழ முடியும் சொல்லு பார்ப்போம். அதனால தான் நான் வந்துடுறது. ஏ உமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அம்மாவும் தான் உங்கள் அண்ணியே என்னென்னமோ சொல்லுறது, அதுக்குன்னு உங்கள் அண்ணி கோச்சிட்டா போறா? அவ பாட்டுக்கு வீட்டோட இருக்கலையா? குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஏண்டா என்ன மாதிரி மாமியார்லாம் கிடைக்க உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சிருக்கணும்டா. நான் என்ன மற்ற மாமியாருங்க மாதிரியா புடுங்கியா எடுக்கிறேன்? எம்புட்டு நல்லா பார்த்துக்கிறேன். வேற ஒருத்தியா இருந்தான்னு வையி அம்புட்டு தான். இந்த உமாளுக்கு வச்சிருக்க மாமியார் மாதிரி தான் வாச்சான்னு வையி அம்புட்டு தான். என்ன பண்ணுவானே தெரியாது. சும்மா சும்மா அதை இதுன்னு சொல்லாதீங்கம்மா. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போறா. அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் குடும்பமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்காக நான் சமாளிச்சு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். இனிமே புருஷன் கூட வந்தா வா, அப்படி இல்லையா இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏதோ உங்கள் அண்ணி இருக்கிறதுனால நான் ஏதாவது சொன்னேன்னா நாளை பின்ன இங்கே வந்தாலும் அவளுக்கு மரியாதை இருக்காதுன்னு தான் நான் எதையுமே சொல்லிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. நேற்று கூட பாரு, எனக்கு 10,000 ரூபாய் வேட்டு வச்சுட்டீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒருத்தர் வேலை எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு போடணும், எல்லாம் பண்ணணும். நாளைக்கு உனக்கே ஒரு விசேஷனாலும் அதையும் நான் தான் செய்யணும். அப்படின்னும் போது என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்காம பண்ணக்கூடாது. உன் வீட்டில் சொத்து பத்துன்னு எல்லாம் கிடக்கு, இங்கே அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, இந்த உங்கள் அண்ணி இருக்கா, இந்த அம்மா இருக்குது. இவங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுனால நான் தான் பண்ணணும். பிள்ளையும் படிக்க வைக்கிறேன் பெரிய ஸ்கூலில், அதுக்கு நான் ஃபீஸு கட்டணும். வீட்டுக்கு வாங்கி போடணும், இந்த கரண்ட் பில்லு ஏறிப்போச்சு, கரண்ட் பில்லு கட்டணும், மளிகை ஜாமான் வாங்கி போடணும். எம்புட்டு பிரச்சனை எனக்கு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க. சும்மா வீட்டில் விட்டு கிளம்புற பிள்ளையா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நம்மளே அவளுக்கு அரவணைக்கலைன்னா அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவளை அரவணைச்சு எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்க. சோறு ஆயிடுச்சா? ஆகிக்கிட்டே இருக்கு. பையன் ஏதோ சொன்னா, ஏதோ நீ அழுதுட்டு இருந்தியாம்ல, ஏன் எதுவும் பிரச்சனையா? ஏன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு நீங்கள் என்ன அதை நிறைவேற்றி வைக்க போறீங்களா? இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு நீயும் மருமவ தான், நானும் மருமவ தான், புரியுதா? நம்ம ஒன்றும் மாமியார் மருமவ கிடையாது. ஒருத்தர் மூஞ்சி கட்டாமல் பேசிக்காமல் இருக்கிறதுக்கு. எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பேசி சால்வ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே எதுவும் மாறாது, புரியுதா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? உனக்கு எதுவும் இங்கே பிரச்சனையா? இந்த குடும்பமே எனக்கு பிரச்சனை தான். ஏன் இந்த பிரச்சனையிலேருந்து என்ன வெளிக்கொண்டு வர போறீங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் என்னதுக்கு சும்மா பிரச்சனையான் இருக்கீங்க? எம்மாடி இங்கே பாரு, உன்னைய பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். என் பையன் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். ஒன்றும் என்கிட்ட சொல்லாமல் இல்லை, சரியா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணதுன்னு எல்லா விஷயத்தையும் என் பையன் என்கிட்ட சொல்லிட்டான். அப்பயும் கூட உன்னைய நான் என் மருமவளை ஏற்றுக்கணும்னு கூட நான் நினச்சேன். ஆனால் என்னைக்கு நீ என் பையனையும் என்னையும் நீ அப்படி நடந்துக்கிட்டியோ அதோட சரி, உன் சங்கத்தவே வேணாலும் நாங்கள் ஒதுங்கி தான் இருக்கிறோம். இன்றைக்கி உனக்கு ஒரு கஷ்டம்னோனையும் என் பையன் உன்னை விரும்பினது உண்மைன்ற ஒரே காரணத்துக்காக தான். என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனையா? அந்த வீட்டில் இருந்தால் கேட்க வந்தேன், வேற ஒரு காரணம் கிடையாது, சரியா? நான் கேட்டது என் தப்பு தான், நானே போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். என்னது? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை இப்படி தான் இவரை அடித்து கொடுமைப்படுத்தினாரா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லை, இந்த வீட்டில் நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ பார்த்தாலும் ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் இருக்குது. அதான் என்னையை பொறுத்த வரைக்கும் மாமா ரொம்ப நல்லவர். ஓஹோ, நல்லவர் தான் இப்படி போட்டு அடிப்பாரா? ஓஹோ, உங்களெல்லாம் வீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு தேவையானது செய்கிறாரு, அதனால தான் அப்படி சொல்கிறீங்களோ? அதுக்காக நான் சொல்லலை. அவர் வேணுங்கிறத செய்கிறது வைக்கிறது எல்லாமே செய்வார். அவருக்கு பிடிச்சபடி இருந்தால் அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாரு. ஏன் இந்த வீட்டில் அக்காவும் தான் இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவங்களால இந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுன்னு வந்ததே கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் விட்டு கொடுத்து போனாலே போதும், வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்கா இவர் கஷ்டப்படுற காலத்திலேயே கூட இருந்து அவரை முன்னேற்றி விடுறதுக்கு துணையாக இருந்தாங்க. வாழ்கிற வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்காகவே தான் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்தாங்க. பிள்ளைங்க எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் மாமாவுக்கு சாப்பாடைக்கு கொடுக்க கூட ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. அதனால தான் அவருக்கு துணையாக நாங்கள் இங்கே வந்து இருந்தோம். எத்தனை நாளைக்கு தான் நாங்களுமே இங்கே வந்து இருக்க முடியும்? காலகாலத்தில் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஆயிடுச்சுன்னா நாங்கள் எங்கள் பொழப்ப பார்த்துட்டு போனாலும் போயிடுவோம். அப்படின்னும் போது அவர் தனியாக ஆயிடுவாருன்னு தான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கேட்டார். சரி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். அது இந்த மாதிரி முடியும்னு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்க கிடையாது. நல்லவர் தான் நீ அவர்கிட்ட நல்லா நடந்துக்கிற வரைக்கும். ஆனால் நீ கெட்டவளாக இருந்தீன்னா அவர் உன்னோட 100 மடங்கு கெட்டவராக இருப்பார். முன்ன இருந்தவங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. அவர் கூட இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஒரு நாள் சண்டை சச்சரவுன்னு என்றைக்கு எந்த இதுவுமே இருந்தது கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் உயிராக தான் இருந்தாங்க. உயிராக இருந்தவன் தான் அவங்கள விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறானா? இதுக்கு பேரெல்லாம் உயிராக இருக்கேன்னுலாம் சொல்லாதீங்க. பொண்டாட்டி செத்தா அடுத்த நாளே புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது இந்த கிழட்டு பையன் விஷயத்தில் சரியால இருக்கு. என்னம்மா இப்படி பேசுகிற? வேற எப்படி பேசுவாங்க? உங்கள் பையனை விட சின்ன பொண்ணு நான். என்னைய போய் இந்த மாதிரி ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எம்பிட்டு வேதனையாக இருக்குது தெரியுமா எனக்கு? ஏம்மா அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோமேன்னு சொல்கிறியே. உன்னை கூட்டிகிட்டு வந்தால் நீ பிடிக்கலன்னு சொன்னேன். நானும் சரின்னு விட்டேன். நகையை பார்த்தோன்னே நீ தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. இன்னத்துக்கும் என் பையன் விரும்பின பொண்ணுன்றதுக்காக உங்களுக்காக நான் பேச வந்தப்போ கூட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுல நான் அந்த இடத்துல கூனி குறுகி போய் நின்னேன். என்னமோ நான் பண்ணி வச்சேன்றேன். முதல்ல இவ்வளோ தூரத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா. உனக்கு அவங்க பண்ணிட்டு இப்போ கடைசியில் எங்கள் மேலே தப்பு சொல்லாதீங்க சரியா? எல்லாம் என் நேரம் கிரகம். என்ன ஏன் இப்படி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போவோம். இல்லைங்க, அந்த பிள்ளைங்கள நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குது. அதுகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு மாதிரி பயமாகவும் பாவமாகவும் இருக்குங்க. இங்க பாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. சும்மா அப்படி நீ அழுகிறதுனால ஏதாவது ஒன்று மாறப்போகுதா? அவங்களுக்கு பற்றி எனக்கு தெரியும். அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்க காதல் உண்மையானது. அதுக்குன்னு இல்லைங்க, நான் கனவுல கண்ட மாதிரியே எல்லாமே நடக்குதே. அதான் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குங்க. உன் மனசுல தான் அப்படி பயமெல்லாம். என் மனசுல துளி கூட பயமே இல்லை. ஏன்னா என் மனசுல முழுசா நம்பிக்கை இருக்கு இதுதான் நடக்கும்னு. இப்பயே பார்த்தல்ல, அவங்க எல்லாம் அம்புட்டு சண்டைக்கு வந்தப்போ கூட அந்த பையன் எம்புட்டு தெளிவா இருந்தான்னு. அப்படி இருக்கிறவன் எப்படி அவன் பொண்டாட்டியை விட்டுருவான்? இவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா, அம்மா. என்னங்கப்பா, யார் நீங்க? ஐயா, நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன். அழகு இங்கே தானே இருக்கா? அப்படி அழகா? ஏன்பா ஏன் கேக்குறீங்க? என்ன விஷயம்? ஐயா, அழகோட ஃப்ரெண்டு ராசாதான் ஐயா நான். அவங்க 2 பேரும் இந்த ஊரில் இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்து முச்சந்தியில் விட்டுட்டு போனதும் நான் தான். கடைசியில் அவங்கள பிரிச்சுடுவாங்கன்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டேன். அவங்க வேற எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு போவாங்கன்னு பார்த்தா இதே ஊரில் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ அவங்க சித்தியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலன்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தேன். அவங்க எங்கேயா? அவங்கள பார்த்துட்டாங்களா? ஓ, நீங்கள் தான் ராசாவாப்பா? சரி சரி. உங்களை பற்றி ராணி நிறைய சொல்லியிருக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு உயிராமல. குழந்த பிறந்தா கூட இவர் தான் தாய் மாமனாக இருக்கணும்னு கூட அந்த பையன் சொல்லிக்கிட்டுலாம் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நேர கரகம் அவங்கள இப்படி ஆட்டி படைக்குது. ஆடி மாதம் வந்தாலே இப்படித்தான் கஷ்டம் மேலே கஷ்டமாக வருதுன்னு நாங்களே எத்தனையோ நாள் புலம்பியிருக்கோம். கடைசியில் இப்படி இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நினச்சி பார்க்கலப்பா. அவங்க எல்லாரும் வந்து ஒரே பிரச்சனை. அடின்னு அடிச்சு விட்டாங்க அந்த ராணி பிள்ளைய அவங்க சித்திக்காரி. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா. இனி என்னாச்சு ஏதாக போகுதுன்னு ஒன்றும் புரியலை. அவங்க வந்தாங்கன்னா தான் என்ன ஏதுன்னு தெரியும்பா. நாங்களே அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு தான் பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்படிங்களா? சரிங்கய்யா, சரிங்க. நான் போய் ஏதோ பார்க்குறேன். தம்பி, கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் எதுவும் பண்ணி பாருங்கய்யா. ஃபோன் பண்ணி பார்த்து என்ன சொல்கிறாங்க ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. இல்லைங்கம்மா, நானும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப்னே வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நானே ஓடி வந்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் போய் பார்க்குறேம்மா. போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியும். பாவம் அந்த சின்ன சிறுசுங்க, அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். நல்லபடியா அதுங்க ஒன்று சேர்த்து வைங்கப்பா. ஆ, சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வரேங்க.
அப்பயே பசிக்குது பசிக்குதுன்னு அப்படி நானும் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏங்க 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 சாப்பிட வாங்க. அதுக்குள்ளேயும் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏன் வேலை செய்யாமல் அப்படியே தொட்டுக்கிட்டே நிற்பாகன்னு நினச்சிங்களோ? வேலையெல்லாம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்றதுக்கு. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். இன்ன வரைக்கும் சோறு குழம்பு ஆக்கிற வரைக்கும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றேன் இப்பறம் சாப்பிட்றேன்றீங்க. வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. இந்த சொன்னா புரிஞ்சுக்கோ, வேலை கிடக்குதுமா, நான் அந்த வாரேன் அப்புறம் சாப்பிட்றேன் இரு. ஷப்பா, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு இவங்களுக்கு தெரியல. நம்ம கொஞ்ச நேரம் உக்காந்தோம்னா அதை செய்யணும் இதை செய்யணுன்றானுங்க. சரி வாங்க சோறு போடணுன்னா சோறு இல்லைன்னா பசிக்குது பசிக்குதுன்னு வேண்டியது, ஆக்கி வச்சா சாப்பிட்றது இல்லை. இதே ஒரு வேலை அவங்களுக்கு. ஏன்பா வீட்டை விட்டு போறீங்கன்னா முதல்ல வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் விரும்புகிறேன் இவங்களை கட்டி வைங்கன்னு சொல்லணும். அப்படி கட்டி வைக்கலையா உங்கள் ஸ்டாண்டுக்கு நீங்கள் நிற்கணும். நின்று உங்களோடது அவங்களுக்கு காட்டினீங்கனாலே அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லி ஒத்துழைப்பாங்க. அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்ட ஓடி தொலைஞ்சிடுறீங்க. உங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு நாங்கள் எம்பிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு இந்த ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், இதை மட்டுமே பார்க்கறது இல்லை, புரியுதா? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டியது. பின்னாடி வந்துட்டு எனக்கு இவனை பிடிக்கல, எங்களை டைவர்ஸ் பண்ணி வச்சுருங்க, எங்களை பிரித்து விட்ருங்கன்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது. என்ன பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு இப்படியே ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா? எத்தனை நாள் ரெண்டு பேர்த்தையும் அலைஞ்சு திரிஞ்சு தேடிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஐயா நான் சொல்லாமலாம் இல்லைங்க ஐயா. இவளுக்கு அவங்க வீட்டில் வயசானவரை கட்டி வைக்கணும்னு சொல்லி அவங்க சித்தி முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 லட்ச ரூபா பணத்துக்காக இவளை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாங்க ஐயா. எப்படியா பார்த்துட்டு கம்முன்னு இருக்க முடியும்? என் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை கட்டி வைங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வார்த்தை பேசிட்டாங்க ஐயா. அதுக்கப்புறம் மனசு எப்படியா தாங்கும்? அவங்க என்னையே காசுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சாங்க. இவங்க காசுக்காக இவளை வேலை பேசி மாடு மாதிரி சண்டையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாங்க ஐயா. எப்படியா விட்டுட்டு இருக்க முடியும்? அதனால தான் ஐயா நாங்கள் வந்தோம். ஆனாலும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்களுக்காக விட்டு கொடுத்து போனையா. ஆனா இவங்க யாருமே எங்களை நினைச்சு எங்களுக்காக விட்டு கொடுத்து போகலையா. ஏ படுபாவி, வாயை திறக்காத, அரைஞ்சு போடுவேன். உன்னை என்னமோ ஒழுங்கா வணக்காதவே சொல்லிக்கிட்டு இருக்க நீ. ஏமா வாயை மூடுங்கம்மா. இத்தனை நாளா நான் உங்களுக்காக தான் இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொல்லி இருக்காங்கல்ல, சொல்லி நீங்க தானம்மா திமிர எடுத்து பண்ணியிருக்கீங்க. கொஞ்சமாவது நீங்களும் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்து போங்க. சொல்றீங்களா எல்லாத்துக்கிட்டையும் அவங்க சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்தேன், அவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்தேன்னு. நல்ல குடும்பமா இருந்தா பேசி முடிச்சு பாருங்க. நல்ல குடும்பமா இல்ல, நல்ல பொண்ணா இல்லைன்னா கூட நீங்க சொல்லலாம். நல்ல பொண்ணா தானமா இருக்கு பார்க்கவும். இங்க பாருங்க, அவன் நல்லவன்னு நீங்க வந்து பாத்தீங்களா சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? அடியே ஊம குசும்பி, ஊம ஊரை கிடக்கும் ஆமா வீட்டை கிடக்குன்ற மாதிரி, ஆமா பூந்த வீடு வழங்காதுன்ற மாதிரி நீ என்னைக்கு வீட்டுல காவடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து எனக்கு பிடிச்சது கிறகம். அடச்சி வாய மூடுமா. என்னமா பேசிக்கிட்டு இருக்க? சித்தின்னு உன் கொடுமையை காட்டுறியா? ஒரு 7.5 லட்ச ரூபா பணத்துக்காக தரத்து பிள்ளை வியாபாரம் பண்ண நினைச்சியே. நீ எல்லாம் ஒரு தாயா? அது எங்க கஷ்ட காலம் அப்படி ஆயிப்போச்சு. அதுக்குன்னு இப்படி ஊராமட்டு பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப? உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? பாருங்க, என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்து இப்படி நிக்கிறேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்கன்னே தெரியல. ஒரு மனுஷங்களோட மனசை விட உங்களுக்கு பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் இல்ல? என்னம்மா இவ்வளோ கொடுமையும் இவ்வளோ மோசமா யோசிக்கிறீங்க? காலத்துல எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு, நீங்க இவ்வளவுதான் யோசிக்கிறீங்க. இந்த உடம்பு முடியாம வந்து நிக்கிறீங்க. இதுவே இந்த பிள்ளைங்க உங்க கூட இருந்ததுன்னா உங்களை பார்ப்பாங்க வைப்பாங்க. இந்த வயசுல ஏமா இவ்வளோ அகங்காரம் இவ்வளோ ஆணவம்? விட்டு கொடுத்து போங்க. கடைசி காலத்துல உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம்னா அவங்களுக்கு தான் துடிக்கும், அவங்களுக்கு ஒண்ணுனாலும் உங்களுக்கு தான் துடிக்கும். இங்க பாருங்கய்யா, 2 வெட்டி விட்டுருங்க. எங்களுக்கு என் பையன் வேணும், அவளெல்லாம் என் மருமகளை சேர்த்துக்க முடியாது. ஏமா அவங்க 2 பேரும் மேஜர், அப்படியெல்லாம் நீங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க வந்து சொன்னோன்னே நாங்க பிரிச்சு வச்சிட முடியாது. என்னங்க சார் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? நீ எந்த கோர்ட்டுக்கே போனாலும் சரி, எந்த ஜில்லாவுக்கே போனாலும் சரி, 2 பேருக்கும் கல்யாண பார்டர் வந்துருச்சு. இனி ஒன்னும் பண்ண முடியாது, புரியுதா? அடே சொல்றேன் கேட்டுக்க, இவ கூட போற நீ கஷ்டப்பட்டு தான் நடுத்தரவுல நிக்க போற. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா, பத்திக்கிட்டு எரியுது. ஒழுங்கா அவளை விட்டு வாரினா வா, நாளை பின்ன கண்ணை கசக்கிட்டு வீட்டு வாசல் நின்று வை, உன்னை துளி கூட திரும்பி பார்க்க மாட்டேன் நானு. அதுக்கப்புறம் நடுத்தரவுல நீ பிச்சை
எடுக்கணும் சொல்லிட்டேன். இவெல்லாம் ஏற்கனவே வந்து ஆத்தல முழுங்கினவளுங்க. இவளை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து ஒத்த காலம் நின்றுகிட்டு இருக்க. ஒழுங்கா வாடா, வந்துரு. அம்மா கஷ்டப்பட்டாலும் சரிம்மா, என் இஷ்டப்பட்டவளோடய நான் வாழ்ந்துக்கிறேன். எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேணாம். என் ராணிக்கு முன்னாடி என்கிட்ட உழைப்பு இருக்கு, நான் சம்பாதிச்சு எதா இருந்தாலும் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிற்பேன். எனக்காக நீங்க எந்த இடத்துல வந்து நிக்கணுன்ற அவசியம் வேண்டாம். இவருக்காக நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்காக முன்னாடி நான் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. அண்ணே, உன்னையெல்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் தான் நீ எல்லாம் இப்படி இருக்க? இவ்வளோ சுயநலவாதியா? உங்களோட ஆசைக்காக நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா நீ மட்டும் அம்மா பேச்ச கேட்க மாட்ட. எவ்வளோ சுயநலம் உனக்கு. இத்தனை வருஷம் இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன், உங்க எல்லாத்துக்காக தான் எல்லாமே பண்ணினேன். ஆனா எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. என்னால எதுவுமே முடியாது, புரியுதுங்களா? இத்தனை வருஷம் உங்களுக்காக எல்லாம் செஞ்சேன். என் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னை நிம்மதியா வாழ விடுங்க. அடே, இவ விளங்காதவ. இவ எந்த வீட்டுக்கு போனாலும் அது உருப்படாது. ஒழுங்கா உன் ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு போய் சேரு. இவளோட எல்லாம் நீ சங்காத்தமே வச்சுக்காத. இங்க பாருங்க, இத்தனை வருஷம் அவ உங்க வீட்டுல தானே வேலைக்காரியா இருந்தா, அப்போ உங்க வீடு விளங்குனுச்சு. ஏன் கூலி இல்லாத வேலைக்காரியா இருந்தான்னு? இப்ப என்னங்க, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவளை மறுத்து ஏதாவது இனிமே நீங்க தப்பா பேசுனீங்க, அப்படி என்ன பண்ணுவேன்னு தெரியாது, சொல்லிட்டேன். இங்க பாருங்கப்பா, இது உங்க வீடு கிடையாது, நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஏமா, நீ இந்த தம்பியோட தானே போற, நீ என்ன முடிவு சொல்ற? வாயே திறக்காம நிக்கிற. எனக்கு எல்லாமே இவரு தாங்க. இவரை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லைங்க. ஏ சிறுக்கி, நீ எல்லாம் என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி சாபம் எல்லாம் கொடுங்க, அப்பதான் நாங்க நல்லா இருக்க முடியும். இவ்வளவு தூரம் நீ பேசுவனே, இங்க வந்து தாண்டா எனக்கு தெரியுது. நான் கோடு கழிச்சா தாண்ட மாட்டான். இன்னைக்கு இவளுக்காக இத்தனை பேர் மத்தியில என் மான மரியாதையை வாங்கிட்டல்ல, நல்லா இருக்க மாட்டடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இவங்களை நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்க மேலதான் நான் கேஸ் எடுக்க வேண்டியதா போயிடும். புரியுதுங்களா? இனிமே இவங்களுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க. நீங்களும் எழுதி கொடுத்துட்டு போங்க, சரிங்களா? சரிங்க. பாத்தியாடி எப்படி போறானு? இவன் மட்டும் நம்ம வீட்டு பக்கம் வரட்டும், போற அப்புறம் இருக்கு இவளுக்கு. நல்லா இருக்க மாட்டேடி, நீ எல்லாம் எங்க போனாலும்